திருமாவளவன் 1000 நியாயம் சொன்னாலும் சரி, இதை அதில் சேர்ந்தது துரோகம்தான். அது இவர் ஸ்டாலின் வழக்கம் போல் என்ன செய்கிறாரு, ஸ்டாலின் தோற்று போனதுக்கு அதான் காரணம். அதான் எதிராக போனாங்கன்னா எதிர்த்து நின்று அடிக்கணும். அப்படி செய்யாமல் அவர் ஒன்றும் பேசுகிறாதீங்க, விஜய் ஒன்றும் பேசுகிறாதீங்க, இப்படி சொல்லியே என்ன செஞ்சார், அந்த எதிராளிகளுடைய பலவீனங்களை மக்களுக்கு தெரிய வைக்கிறது தான் எதிர்கட்சியுடைய வேலை. அதுக்குலேருந்து சார் இப்போ அவர் தோற்றது நான் தான் காரணம்னார்ல ஸ்டாலின், கரெக்டு தான். அது விஜய் 44 பேர் செத்த நேரத்திலேயே இந்த வேலைக்கு என்ன நடவடிக்கை எடுத்து இருந்தால் மக்கள் மத்தியில் விஜய் எப்படி போய் சேர்ந்திருப்பார். அந்த 44 பேர் செத்தாங்கல்ல, அப்போ ஸ்டாலின் என்ன செஞ்சார் தெரியுமா, எந்த ஒரு தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் சாவது விரும்ப மாட்டார்கள், அவருக்கு அறியாமல் நடந்துவிட்ட ஒரு விஷயம்னு சொல்லி முட்டு கொடுத்தார். நீ ஒரு சரியான ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் ஸ்டாலின் என்ன செஞ்சுருக்கனே, இதில் நீ தான் காரணம், நீ தான் தப்பு செஞ்ச, நீ தான் லேட்டாக வந்த, நீ தான் அந்த கூட்டத்தை கூட்டின அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக அடித்து இருந்தால் இப்போ இந்த பிம்பம் இருந்துச்சுல அது உடைஞ்சிருக்கும். அந்த பிம்பத்தை உடைக்காமல் இப்போ கட்டமைச்சாங்கல்ல போலியா, அதை உடைக்காமல் என்ன செஞ்சாருந்தா அவர் மேலே வழக்கு போடல, அவர் விசாரிக்கலை, கண்டுக்கிறவே இல்லை, கண்டனம் தெரிவிக்கலை. அதே மாதிரி தான் இப்போ என்ன செய்கிறாரு, அவர்களை ஒன்றும் சொல்லிவிடாதீர்கள், திருமாவளவனை ஒன்றும் சொல்லிவிடாதீர்கள், முஸ்லீம் லீக்கை ஒன்றும் சொல்லிவிடாதீர்கள்ங்கிறாரு. என்ன மாதிரி அவர்கள் எதிர்கொள்ளணும், அப்படி கொள்ளணுமா இல்லையா? அந்த மாதிரி என்ன செய்கிறார், இவருடைய இந்த தன்மை இருந்து சொன்னால் மறுபடியும் கூட வர முடியாது. இவருடைய இப்போ எதிரிகளை இது துரோகம் செய்தார்கள்னா தெளிவாக அடிக்கணும், துரோகம் செஞ்சிட்டார்கள்னு சொல்லி. அப்படி விட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இதை மழுப்புறார். இப்போவும் கூட என்ன செய்கிறார், மழுப்புறார்.